ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து அசோலா வளர்ப்பு, அசோலா ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணாமல் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் பேக்ல வந்து எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் வந்து 500 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குன்னே அவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோரோட வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிவிசி பைப் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு 4 இடத்துல வந்து இந்த மாதிரி வளைச்சு அதை வந்து அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே வந்து ஷேட் நெட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா வந்தா இந்த அசோலா ஓர்க் ஆகிடாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு மெஷ் இருக்கு. ஸோ வந்து நம்ம அசோலா வந்து மழை பெய்யோட ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே ஓடிடாம இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி போட்டதுன்னு பார்த்தாச்சு. இப்போ உள்ள வந்து அசோலா எப்படி வளர்க்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் வந்து மண்ணு கார்டன் சாயில வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 கிலோ கவுடங்க பானியை வந்து தண்ணியில கரைச்சு அதுல வந்து ஊற்றிக்கணும். அப்புறம் வந்து இந்த மெஷ்ஷுக்கு கீழே வரைக்கும் தண்ணி நல்லா ஃபில் பண்ணிட்டு வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் எஸ்எஸ்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு அசோலாவை வந்து ஒரு 5 kg இதுல வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதுவாகவே ப்ராப்பகேட் ஆகி ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த அசோலாவை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம கோழிக்கு வந்து தீவனமா கொடுப்போம், மாட்டுக்கும் வந்து அதை வந்து நம்ம தீவனமா கொடுக்கலாம். அதனால அதோட மில்க் ஈல்டு வந்து அதிகமாகும். அதே மாதிரி உங்களோட கேட்டில் ஃபீட் காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுல இருந்தே திருப்பி திருப்பி வந்து வளர்த்துக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு 1 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணா 1 ரூபாய் கூட ஆகும். ஸோ இப்போ இந்த அசோலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கையில எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது கீழே வந்து ரூட்ஸ் இருக்கும். அது அப்படியே இப்படி ப்ராபகேட் ஆகி இந்த ஃபுல் டேங்கையும் வந்து ஃபில் பண்ணிடும். இதுல வந்து நம்ம யூரியா அதெல்லாம் போட்டுறவே கூடாது. காரணத்துக்கு கொண்டோம் எஸ்எஸ்பி வேணா கொஞ்சோண்டு போடலாம். இது வந்து நமக்கு இந்த பேக்ஸ் வந்து ஸ்கீம்ல கிடைக்குது. நீங்க அக்ரி ஆஃபீஸ்ல இருந்து கூட வாங்கிச்சு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும்னா அக்ரி விஜ் ஃபாலோ பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Bye.